தாய் எப்படி இருப்பதோ அதுபோல மகள் இருப்பள். கேகய ராணி ராஜ்யத்துல கேகயராஜனோட அந்தஸ்திரத்துல இருக்காள். எறும்பும் எறும்பும் பேசுறது. ராஜா சிரிச்சான். ராஜாவுக்கு தெரியும் அது. ராணி கேட்கிறாள், என்ன சிரிக்கிறேன்? இந்த எறும்பு பேசுறது காதல விழுந்தது, அதனால சிரிச்சேன். அது என்ன பேசிட்டு அது சொல்லக்கூடாது. எறும்பு பேசுறது கூட எனக்கு தெரியணுங்கிறது ஒரு மகர்ஷியினுடைய தபோபலத்தாலே கிடைச்ச ஆசீர்வாதம். அதே மகர்ஷியே சொல்லியிருக்கார், அதை யாரிடத்திலேயாவது நீ தெரிவிச்சுட்டியானால் உடனே மண்டை வெடிச்சு சாவாயின்னு சொல்லியிருக்கார். அதனால நான் சொல்ல மாட்டேன். மண்டை வெடிச்சா வெடிக்கிட்ட சொல்லுங்க. அந்த கேகயராஜன் அந்த ராணியினுடைய பொண்ணு தானே நீ. தசரதர் அந்த ராமர் போயிட்டா என் வயசு, என்னுடைய ஆயுஸ் பேடும், என்னுடைய உயிர் பேடும் அப்படிங்கிறார். நீ ராமனை வனவாசத்துக்கு அனுப்பியானா அப்ப தாயை போலதானே நீ இருக்க, உன் புத்தி எப்படி இருக்கும் என்று கண்டிக்கிறார் சுமந்திரார். ஆனால் ராமர் அதை வளர விடல. ராமனை பார்த்து சொல்றார், தசரதர் அப்படி வனவாசத்துக்கு தான் போகணும்னு சொன்னா நீ காட்டுல ஒரு பங்களா கட்டிக்கோ, வேண்டிய சிநேகிதா எல்லாம் அழைச்சுக்கோ, செலவுக்கு வேண்டிய கஜானா பணத்தெல்லாம் கையில எடுத்துக்கோ, போதுமான சைன்யமும் எடுத்துக்கோ, யாரு அயோத்தியில வராளோ அத்தனை பேரையும் தமுக்கு போட்டு அழைச்சுக்கோ. அப்புறம் என்ன இருக்க போறது அயோத்தியில? இப்படி சொன்னதும் கைகையினுடைய முகம் சுண்டி போயிடுது. அதை கவனிச்சுட்டார் ராமர். உடனே சொல்றார், அயோத்தியையே விட்டுட்டு போகும் பொழுது எனக்கு அப்புறம் கஜானா என்னத்துக்கு, பணம் என்னத்துக்கு? வனவாசத்துக்கு உச்சிதமான மரவூரி கொடுத்தால் கற்றுக்கொண்டு போகிறேன் அப்படின்னார். அவ்வளவு பெரிய சபையில லட்சை இல்லாம மரவூரியை எடுத்துக்கொண்டு வந்து கைகையை கொடுக்கிறார். லட்சுமணர் வாங்கி கட்டி கொண்டார். ராமரும் கட்டினுட்டார். சீத கையிலையும் கொண்டு போய் கொடுக்கிறாளாம் கைகேயி. சீத கையில வச்சுட்டு பேண்ட முழிக்கிறார். கண்கள்ல கண்ணீர் வந்துடுது. அஸ்ரு சம்பூர்ண நேத்ராசே தர்மஜா தர்மதர்ஷினி கந்தர்வராஜ பிரதிமும் பர்த்தாரம் இதமப்ரவீதே. அழகுக்கு எல்லாம் அழகுதானே. மரவுரி உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய பர்த்தாவை சொல்றார், கந்தர்வராஜ பிரதிமும். மரவுரி உடுத்திருந்தாலும் அழகாத்தான் இருக்கிறாராம் ராமர். ராமரை பார்த்து சொல்றார், இதுவா எனக்கு ஜனகராஜகுமாரியாக பிறந்து தசரத சக்கரவர்த்திக்கு மாட்டு பொண்ணாக வாக்கப்பட்டு லோகநாதனான உங்களுடைய தர்மபத்னியான எனக்கு உடுத்திக்க வேண்டிய வஸ்திரம் இதுவா? அப்படி கேட்கலையாவோ? கதமுனு சீரம் பத்ரந்தி முனையோ வனவாசினா விதிஷ்ய குசலா சீதா சாமுமோக முகுர்முகு. காட்டில் உள்ள அருந்ததி, அனசூயே முதலிய தேவிமார்கள் இது எப்படி கட்டிப்பா? அவர்கள் எப்படி கட்டிப்பான்னு தெரியலையே. இவளுக்கு கரடு முரடான இந்த மரவுரியை எப்படி கட்டிக்கிறது என்று திகச்சு நிற்கும் பொழுது ஸ்ரீராமர் கிட்டக வந்து இப்படி சொருவி இப்படி மேல போட்டுக்கணும் அப்படின்னு தேவியினுடைய மேல கட்டிவிட, இதை பார்க்க அவ்வளவு ஸ்திரீகளும் குலுங்கி அழத் தொடங்கினார்கள். அவ்வளவு பேர்களும் கதறிவிட்டார்கள். இவ்வளவு பேர்களும் கதறினது பெருசு இல்ல, பிரம்மஜானியான வசிஷ்டர் அழுதுவிட்டாராம். உடனே கைகேயியை அதட்டினார். மூர்த்த புத்திரனுக்கு தான் ராஜ்யம் அப்படிங்கிறது பரம்பரையாக நாம் பட்டம் கட்டிண்டு வரேன். ஒரு புருஷனுடைய ராஜ்யமானது ஒரு கால் சில நிபந்தனை மேல புருஷனை விட்டு விலகுமானால் அது ஸ்திரீக்கு உரியது அப்படிங்கிற காரணத்தினால சீதைக்கு நான் பட்டம் கட்டுறேன். 14 வருஷம் அந்த ராஜ்யத்துல சீதை இருந்த ஆளட்டம், ராமர் திரும்பி வரட்டும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். ஆனால் சீதை தான் ஏற்றுப்படா, இல்ல ராமர் தான் இதை சம்மதிக்கிறார். வசிஷ்டர் ஏதோ துக்க பரவசமாக சொல்றார் என்னன்றதுனால அதை ஏத்துக்கல. தசரதர் மட்டும் கண்ணால் ஜலவிட்டு கொண்டு, இந்த குழந்தை இப்படி போகக்கூடாதுப்பா, அவளுக்கு வேண்டிய வஸ்திர ஆபரணங்கள் எல்லாம் 14 வருஷத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவளையும் மூட்டை கட்டி கொண்டு கொடு அவளுக்கு என்று தசரதர் சொல்றார். வஸ்திர பூஷணங்கள் எல்லாம் பூஷிச்சு கொண்டு சந்தோஷமாகவே அவள் பர்த்தா பின்னாடி போகட்டும்.
இன்னும் மேலும் மேலும் இங்க நின்று இருந்தால் இப்படிதான் ஒருத்தரை சொல்ல துக்கம் அதிகமாயின்று பட்டுன்னு புறப்பட்டுடுவோம் என்ன நினைச்சு ராமர் அங்கேன்னு வந்து தசரதன பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி புறப்பட்டுட்டே ஒரே ஒரு வார்த்தை, எங்க அம்மா கௌசல்ய பார்த்துங்கோ, கௌசல்ய பார்த்துங்கோ தசரதரை பார்த்து சொல். கௌசல்ய விடை பெற்றுட்டார் ராமர். சீத கௌசல்ய நமஸ்காரம் பண்ண வராள். கௌசல்ய அள்ளி அணைச்சு கொண்டு உச்சி முகுந்தாள் சீதைய கௌசல்ய பெரிய ஸ்தானத்துல தான் மாமியார் தாயாருக்கு சமங்கிறதுனால புத்திமதி சொல்றாள். குழந்தை காட்டுக்கு புறப்பட்டுட்டியா பர்த்தாவோட, போய் வா அப்படின்னு சொல்றதுக்கு வாக்கு ஏது? காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட முடியுமா? போகாதேன்னு சொல்றதுக்கு வாக்கு ஏது? உன் பர்த்தாவோடு நீ போறே, உன்னை போகாதேன்னு எப்படி நான் சொல்றது? ஆனால் போய் பார்த்தா தெரியும் அங்க உள்ள கஷ்டங்கள். முள்ளிலையும் கல்லிலையும் விழுந்து அடிச்சு நடந்து பல கஷ்டங்கள் அங்க அனுபவிக்கும் பொழுதோ, அப்போ சில ஸ்திரீகள் சௌக்கியமா இருக்கிற காலத்துல என் பர்த்தா அருமைன்னு சொல்லுவா, கஷ்டப்படுற காலத்துல ஏசி பேசுவா. அதுபோல கஷ்டப்படுற காலத்துல நீ ராமனை பார்த்து உனக்கு வாக்குப்பட்டு நான் என்ன சுகம் கண்டேன் அப்படின்னு விளையாட்டா கூட சொல்லிவிடாதே. சொல்லிவிட்டியா அவன் தாங்க மாட்டான். உடனே சீதை சொல்றாள், நீங்க பெரியவா எனக்கு புத்தி சொல்லலாம், நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயம், பர்த்தாவை ஏசுறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஒன்னு பொருந்தாத்துல பார்க்கணும். அம்மா ஏசினால் அது மாதிரி ஏச தோணும். புகுந்த வீட்டில மாமனார் ஏசுறத பார்த்தா ஏசனம்னு தோணும். எந்த பாடம் எனக்கு வரும்? நான் உங்களுடைய மூத்த மாட்டு பொண்ணுதானே. இப்பொழுது ராமர் வனவாசம் போறது ஆச்சரியம் இல்லையா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தசரதர் ராமரை காட்டுக்கு அனுப்புறதும் ஆச்சரியம் இல்லையா? வசிஷ்டருக்கே கண்ணீர் வந்துவிட்டே அதுவும் ஆச்சரியம் இல்லையா? இந்த நிலைமையில இருக்கும் பொழுது வெட்கம் இல்லாம கைகேயி இவ்வளவு பேச்சு பேச, இந்த சபையில கூட அவரவர்களுக்கு வாயிருக்குன்னு பலவிதமா பேச, ஏன் கௌசல்யக்கு வாய் இல்லையா? பக்கத்துல தானே நிற்கிறார். குழந்தை என்னத்துக்கு காட்டுக்கு போகணும்? வேண்டாம்னா அவனை அனுப்ப வேண்டாம், அவன் இங்கே இருக்கட்டான், பரதனுக்கு வேணா ராஜ்யம் கொடுங்கோ என்று மிருதுவச்சனமாவும் கேட்க தோணல. ஏன் என் பிள்ளை என்ன பண்ணினான், அவன் என்னத்துக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு அதட்டியும் கேட்க தோணல. அவருக்கு இல்லாத பிள்ளை எனக்கா என்று நினைச்சு ஒரு கால் ஒதுங்கி நிற்காம, ஒரு கால் வராமையே நிற்காம இங்க வந்து இருந்து, ஆனால் எல்லாரும் துக்க பரவசமா இருக்கிறதுனாலே தசரதருக்கு சேவை பண்ண மறந்துட்டாளா? செடி மாறுமல் கொண்டு விசிற மறந்துட்டாள். அந்த சபையில வியர்த்து ஒழுகி களைச்சு விழுற தசரதருடைய பக்கத்துல இருந்துண்டு இந்த சமயம் காட்டுக்கு அனுப்புற பிள்ளைக்கு விசிறின்னு இருக்கக்கூடிய அழக பார்க்கிறாளா இந்த மாட்டு பொண்ணு. அதனால இவள் சொல்றாள், ஓஹோ இதுதான் ஸ்திரீ தர்மமா? தெரிஞ்சுட்டேம்மா நான் ஸ்திரீ தர்மம் எப்படி இருக்கணும்னு உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். ஒரு காலம் நான் மீற மாட்டேன். நா தந்திரே வாத்தியதே வீணா, நா சக்ரோ வர்த்ததே ரதः, நஹ பதி சுகமேதேத யாஸ்யாதபி சதாத்மஜா, மிதம் ததாதி ஹி பிதா, மிதம் மாதா மிதம் சுதः, அமிதஸ்ய து தாதாரம் பர்த்தாரம் கான பூஜையேதி. பிரத்யக்ஷ தெய்வம் பர்த்தாதான் நான் தெரிஞ்சிருக்கேன். பாகி உலகத்துல எல்லாரும் மிதமாத்தான் செய்வா, மிதமாத்தான் கவனிப்பா. உயிர் உள்ள வரவும் அமிதமாக கவனிச்சிருக்கிற பிரத்யக்ஷ தெய்வத்தை யார்தான் மறப்பா? நான் விடமாட்டேன் என்று சொன்னதும் கௌசல்ய சந்தோஷமாக உச்சி முகந்து அனுப்புறாள். அண்ணன் சுமித்ர அம்மாட்டகம் வந்து நமஸ்காரம் பண்றார் ராம லட்சுமணர் சீதா 3 பேரும். லட்சுமணர் இப்படி பார்த்தால், லட்சுமணா என்ன கிளம்பியாச்சு அப்படின்னார். கிளம்பி ஆச்சுனார். கச்சதாத விரட்டலாம், இவோ கச்சதாத யதா சுகம், கச்ச கச்ச நிற்காத,
ஏதோ சாமானிய தர்மத்தை நினைச்சுண்டு அப்பாவுக்கு அப்புறம் தானே ஜேஷ்ட பிராதான் என்று நினைக்காதே. ராமன் பின்னாடியே புறப்படு. ராமன் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாதயதா சுகம். காட்டில ராமருக்கு வனவாசத்துல சேவை பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் பெற்றேன். ராமன் தசரதம் வித்தி, ராமன் தானே உனக்கு பிதா, சீதை தானே உனக்கு அம்மா, அவர்களுடைய சேவைதானே உனக்கு தர்மம் என்று புறப்படு. அப்படி ஆகுமோ? அம்மா பிரத்யட்ச தெய்வமான நீ இருக்கும்போது, அப்பா இருக்கும் பொழுது, சாமான்யமான ஜேஷ்டனும் ஜேஷ்ட பத்னியுமாயிருந்தால் இந்த தர்மம் செல்லாது. அவர் யாருன்னா ராமம் தசரதம் வித்தி. தசரதன்னா பட்சி ரதன், கருட வாகனத்துல வரக்கூடிய நாராயணன் தெரிஞ்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜா, மானா லட்சுமி, சீதைய லட்சுமின்னு தெரிஞ்சுக்கோ. அவர்கள் இருக்கிற இடம் வைகுண்டம்னு தெரிஞ்சுக்கோ. அயோத்தியாமடவீம் வித்தி, அவர்களுடைய கைங்கரியமே புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கோ. கச்சதாதயதா சுகம், என்ன உபதேசம் பண்ணணுமோ அதை சொல்லிவிட்டார். தாயாருக்கு நமஸ்கரிச்சார். லட்சுமணன் கூட புறப்பட்டுட்டார். வாசல ரதம் இருக்கிறது. கிளம்புற சமயத்துல ராமர் சபையில உள்ள அத்தனை பேர்களுக்கும் ஒரு அஞ்சலி பண்ணினார். நான் சொந்த அம்மாதானே அப்படிங்கிற செலுகினாலே உங்கள் எல்லாரிடத்திலையும் ஏதாவது ஒரு கால் மனம் கசக்கும்படியாக ஏதாவது நடந்திருந்தால் என்ன நீங்கள் தித்திக்க நினைக்கணும், என்ன மன்னிச்சு விடணும் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அவ்வளவு பேரு குமரிய அழறார். பட்டுன்னு வாசல வந்துட்டார். வாசல வந்து ரதத்துல ஏறிவிட்டார். சீதைக்கு வேண்டிய சாமான்கள்லாம் ஏற்றப்பட்டது. சுமந்திர ரதத்தை ஓட்டார். லட்சுமணன் ஏறிவிட்டார். சகல ஜனங்களுக்கும் தெரிஞ்சுட்டதுனால உடனே ஜனங்கள்லாம் குபுர்றார். ரதம் கிளம்பிடுத்து வாசல்ல ராமா ராமா என்று கத்திக்கொண்டே தசரதன் ஓடி வந்துவிட்டான். கௌசல்யே கைகேயி சுமித்ரே முதலிய ராணிமார்கள் மற்ற எல்லா 300 ராணிகள் அந்தப்புறம் காலியாகி எல்லாரும் வாசல ஓடி வந்துட்டார். எந்த சக்கரவர்த்தி வாசல நின்னா கட்டின்னு சொல்லி சத்திர தாமரத்தோட ராஜோபசாரத்தோட வெளியில வருவனோ அவன் அனாதையாட்டம் வாசல நிற்கிறான். ரதம் புறப்பட்டு அக்ரத பிருஷ்டதாபி லம்பமானாஸ்ததுன்முகா, முன்னாடியும் பின்னாடியும் ஜனங்கள் தொங்குறார்கள். ரதத்தை பிடிச்சுன்னு இழுக்கிறார்கள். சுமந்திரரை பார்த்து கத்தனார்கள். சூதையாகி சனை சனைகி மொள்ள ஓட்டுமையா இந்த பிரபுனுடைய முகத்தை நாம் பார்த்து விடுறோம். 14 வருஷம் உயிரை வச்சுட்டு போன்ற நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. அதற்குள்ள அந்த திருமுகத்தை பார்த்து சித்த நிறுத்தும் அப்படின்னு கத்துறார்கள் ஜனங்கள். சில பேர் மூர்ச்சியாகி விழுதார்கள், சில பேர் தலையில அடிச்சுக்கிறார்கள், சில பேர் வயத்துல அடிச்சுக்கிறார்கள், சில பேர் பிரஜை இல்லாம கிடக்கிறார்கள், சில பேர்கள் ஓடி வரார்கள். கௌசல்ய கதறார்கள். ராம லட்சுமண சீதார்த்தம் ஸ்ரவந்தீம் வாரிணைத்ரகம் அசகிருத் பிரைக்ஷத சதாம் பிரத்யந்தி நிவமாதரஹு. ஹா சீதே, ஹா லட்சுமணா, ஹா ராமா என்று கௌசல்யனுடைய குரல் கேட்டு ராமர் இப்படி திரும்பி பார்க்கிறார். பிருத்யந்தி நிவமாதரம், 2 கையும் தூக்கி கொண்டு குதிக்கிறாளாம் கௌசல்யே. உட்காரவும் முடியலையா, நிற்கவும் முடியலையான் கௌசல்யால. இந்த நிலையில கௌசல்யை பார்த்துட்டு அப்பா எங்கேன்னு பார்க்கிறார் ராமர். அப்பா கீழே விழுந்து கிடக்கார். இந்த காட்சியை பார்க்க முடியல பிள்ளையான தான் இருந்தும் கூட. இருந்தாலும் சிரம் பாபஸ்ய சிரம் துக்கஸ்ய பாபிஷ்டம், துக்ககரமான இந்த காட்சியை அதிகமாக வளர விடக்கூடாது என்று மனசை அடக்கிண்டு புறப்பட்டு போறார். சீக்கிரமாக ஓட்டுங்கிறார் சுமந்திரரை. ரதத்தை நிறுத்துங்கிறார் தசரதர். சுமந்திரர் பாடி என்ன செய்யறதுன்னு தெரியலையா. நாற்புறங்களின் ஜனங்கள் நெருக்க ரதம் ஒள்ளமாத்தான் போறது. அதற்குள்ள சில வயோதிக பிராமணர்களான அக்னிஹோத்திரிகளான பிராமணர்கள் வரார்கள். ராமரை பார்த்து சொல்றார், ராமா இத்தகைய ஒரு பிரேமையை நிராகரிச்சு விட்டு நீ போகாதே. உன் பின்னாடி நாங்கள் வரோம். நாங்கள் வனத்துல இருந்தால் என்ன, நகரத்துல இருந்தால் என்ன? நீ வனத்துல இருக்கும்போது வனவாச உச்சிதமான நாங்கள் உன் பின்னாடி வரோம். எங்களுடைய சொத்து சுதந்திரம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது திருட்டு போகாது. எங்களுடைய வாக்குல இருக்கு வேதம். அந்த வேதத்தோட உங்க பின்னாடி வந்துடும். வனவாசத்துல உன்னோட இருப்போம். ஆனால் பக்தி மந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானி சேகே யாசமானேஷு தேஷு த்வம் பக்திம் பக்தேஷு தரிசயே. இந்த செடி கொடியும் மரம் மட்டைகள் எல்லாம் வாடி போயிடுச்சு.
நாய் முதற்கொண்டு ஆகாரம் எடுத்துக்கலே, மாடு ஆகாரம் எடுத்துக்கலே, குதிரை ஆகாரம் எடுத்துக்கலே, யானை ஆகாரம் எடுத்துக்கல. எல்லாம் அப்படியே எழுதிய சித்திரம் போலே கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கிறது. காட்டில் நீ காட்டுக்கு போறான்னு தெரிஞ்சா காட்டிலேயே முளைச்சிருப்போமே அப்படின்னு நினைக்கிறதா இந்த மரங்கள்லாம். நாட்டு மிருகங்கள்லாம் ஐயோ நாம் காட்டு மிருகமா இல்லையேன்னு நினைக்கிறதா. இப்படி கதறி கொண்டு வருதே, அதனால நிறுத்து என்று இந்த பிராமணர்கள் சொல்லிக் கொண்டு வரத ராமர் பார்க்கிறார். இவர்கள் கீழே நடந்து வர நாம் ரதத்துல போகக்கூடாது என்கிற மரியாதையினாலே ராமர் கீழே இறங்கி விட்டார். இறங்கி விட்டாரு தவிர அப்பொழுதும் நடந்தே போகிறார். இத்தனை பேர் தடுத்தும் ராமரை நிறுத்த முடியலையே, நாம் தடுத்து பார்ப்போம் என்று நினைச்சு தமசா நதி குறுக்க பாய்ந்து ஓடுறாளாம். தமசா நதிக்கரை வந்ததும் ராமர் அன்றைய முகாம் அங்க போட்டார். எல்லா ஜனங்களும் அப்பப்படியே உட்கார வச்சு விட்டார். ஜனங்களை பார்த்து சொல்றார், ஒருவர் பிரிய ஜனம் ஊருக்கு போனால் நதி தீரம் வரையிலும் போய் அனுப்பணும் அப்படின்னு உண்டு. நீங்கள் இதுவரையிலும் வந்தது சரி. யா பிரீதி பகுமானச்ச மை அயோத்தியா நிவாசினாகாம், என்ன ஒரு பிரீதி பகுமானம் என்னிடத்துல நீங்கள் வச்சேளோ அது சத்தியமானது, ஆர்ஜவத்தோடு கூடியது. பிரீதியை இனிமேல் நீங்க எங்க வைக்கணும்? பரதே சவிதீயதாகாம், பரதனிடத்துல வையுங்க. அவனிடத்துல ஏன் வைப்போன்னு நினைக்காதீர்கள். சகி கல்யாண சாரித்ரஹா கைகேயானந்த வர்தனஹா ஞான விருத்தோ வயோ பாலஹ மிருதுர் வீரிய குணான்விதஹா அனுரூபஸ்வோ பர்த்தாகா பவிஷ்யதி பயாபகா. வயசுல குழந்தையே தவிர ஞானத்துல பெரியவன், தர்மாத்மா, உங்களுக்கு அனுரூபமானவனவன், அவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருக்கணும். அதுதான் எனக்கு பிரியம். அதை பார்த்தார்கள் அந்த ஜனங்கள். எவளுக்கு ராமர் சமாதானத்தையும் தர்மத்தையும் பேசுறாரோ அவளுக்கு ஜனங்கள் ராமர் தான் வரணும் அப்படின்னு நினைச்சார். ராமர் தான் எங்களுக்கு ராஜா. நகரத்துல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, இவளுக்கு ராஜா யாரு, ராஜ்யம் ஏது, குடும்பம் என்ன, சௌக்கியம் எது ஒண்ணு புரியல. இவளுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியறது, அந்த பிரபுவை விட்டு பிரிய முடியாது. அவர் நகரத்துலதான் இருக்கட்டும், காட்டுல தான் இருக்கட்டும், அவரோட போயிடணும். அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். களைச்சு போயிட்டார். காலையிலே இருந்து நேற்று வேற ராத்திரி பூரா கண் முடிச்சிருக்கிறார்கள். பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம். அந்தந்த ஜனங்கள் அப்படியே மரத்தடியில அப்படியே படுத்துண்டு விசிராந்தி எடுத்துண்டு தூங்குறார்கள். அப்படியே ஸ்ரீராமரும் ரகத்தை அவிழ்த்து போட்டு விட்டு தமசா நதி கரையிலே மரத்தடியிலேயே ராமரும் விசிராந்தி எடுத்துட்டார். அங்க அரண்மனை வாசல்ல தசரதர் விழுந்துட்டாரு. கௌசல்யா அந்தப்புறத்துல என்ன கொண்டு சேர்த்து விடு அப்படின்னு தசரதர் சொல்ல, தசரதர் ஒரு புக்கமாக கௌசல்யின் கைகையையும் பிடிச்சு தூக்க இப்படி திரும்பி கைகையை பார்த்தால், ஒரு பொய் பதிவு என் இடத்துல காட்டுறைய, செத்துடுனேன்னு சொன்னேன், சிரிச்ச முகத்தோட சீரினிய கீழே விழுந்துட்டேன், ஒரு பரிவா யுகத்திலையும் பரத்திலையும் இனிமேல் உனக்கு நான் தாலி கட்டினது பொய், நீ என்னுடைய பத்னி இல்லை. சொர்க்கத்திலேயே நீ என்ன அடைய வேண்டாம். நீ மட்டும் இல்ல, உன்னுடைய புத்திரன் போடுற பிண்டம் கூட எனக்கு சொர்க்கத்துல அடைய வேண்டாம் என்று பிரதிஜை பண்ணி அவளை தள்ளினார். கௌசல்யா அந்தப்புறத்துல கொண்டு சேரு என்று சொல்லுகிறார். மந்திரிமார்கள்லாம் ஜாக்கிரதையா தசரதன் கௌசல்யா அந்தப்புறத்துல கொண்டு படுக்கையில படுக்க வச்சார். சக்கரவர்த்தி அங்க விசிராந்தி எடுத்திருக்கிறார். ராமர் இங்கே விசிராந்தி எடுத்திருக்கிறார். பிதிருவாக்கிய பரிபாலனம் என்கின்ற இந்த சரித்திரம் ராமர் தமசா நதிக்கரையில விசிராந்தி எடுத்துட்டதோட இப்ப நிறுத்திப்போம். மேல நாளைக்கு மத்தியானம் குஹ சக்கியம், ராத்திரி பாதுகாப்பு விஷயம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.